ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பின் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற ஒரு சில மாதங்களிலேயே உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கென தனி இயக்கம் தொடங்கப்பட்டது. உற்பத்திக்கான இந்தியா என்ற பெயரிலான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி வைத்தார். உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளித்து இந்தியாவை உலகின் முன்னணி உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. உள்நாட்டு உற்பத்தியின் அவசியம் குறித்து மக்களிடையே புதிய மனநிலையை உருவாக்குதல், உற்பத்திக்கான புதிய துறைகளை அடையாளம் காணுதல், புதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் மற்றும் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதே இதன் முக்கிய அம்சமாகும். இதன் காரணமாக முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்குரிய சூழல் உருவாக்கப்பட்டதுடன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகம் அளித்து திறன் வளர்ச்சியை மேம்படுத்தி அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாப்பதோடு உற்பத்திக்கான கட்டமைப்புகளும் உலகத்தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஏதுவாக இந்திய தொழில் முனைவோரும் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொழில் தொடங்குவதற்கான சூழலை மேம்படுத்தவும் எண்ணற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி தொழில் தொடங்குவதற்கான உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளும் பெருமளவு மாற்றியமைக்கப்பட்டிருப்பதோடு தொழிற்சாலைகள் இயங்கும் காலத்தில் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடையே போட்டித்தன்மையை அதிகரிக்க ஏதுவாக மத்திய அரசு ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் எனும் இயக்கத்தையும் மேற்கொண்டுள்ளது. இத்தகைய நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறைபாடு இல்லாதவையாகவும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையிலும் உள்ளதை உறுதி செய்வதே இதன் குறிக்கோளாகும். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உற்பத்தி, கட்டமைப்பு மற்றும் சேவை துறைகளில் 25 பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டு அது பற்றிய விரிவான தகவல்கள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் கையடக்க துண்டறிக்கைகளாகவும் வெளியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக மின்னணு சாதனங்கள், ஜவுளி, மோட்டார் வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட 25 துறைகளை உள்ளடக்கி இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, கட்டுமான தொழில் மற்றும் ரயில்வே கட்டமைப்பு மேம்பாட்டில் அந்நிய நேரடி முதலீடுகள் அதிக அளவில் அனுமதிக்கப்படுகின்றன. விண்வெளித்துறையில் 74% அளவிற்கும், பாதுகாப்புத் துறையில் 49%, ஊடகத்துறையில் 26% அளவிற்கும் அந்நிய நேரடி முதலீடுகள் அனுமதிக்கப்படுகின்றன. பிற துறைகளில் 100% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படுகிறது. தொழில்துறையினர் அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டாளராக கருதுவது பழகிப்போன ஒன்றாக இருந்த நிலையில் தொழில்துறையினருடன் அரசு தரப்பில் கலந்துரையாடுவதன் மூலம் இந்த மனநிலையை மாற்றவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் ஒரு கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள், மத்திய மாநில அரசுத் துறைகளின் செயலாளர்கள், தொழில்துறையினர் மற்றும் பல்வேறு தரப்பட்ட அறிவுசார் பங்குதாரர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வகை செய்யப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பயிலரங்கில் மத்திய அரசுத் துறைகளின் செயலாளர்கள் தொழில்துறையினருடன் துறை வாரியாக கலந்துரையாடி அதற்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை வகுத்தனர். இந்த காலகட்டத்தில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் உற்பத்தித் துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தொழில்துறை வளர்ச்சிக்கு அதிநவீன மற்றும் தொழிற்சாலைகளுக்கு உகந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது முக்கிய தேவையாக கருதப்படுகிறது. இதற்கேற்ப நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் பெருவழித் தடங்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. இப்பகுதிகளில் அதிவேக இணையதள வசதிகள் மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து வசதிகளை உள்ளடக்கிய பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
தொழிற்சாலைகள் இயங்கி வரும் பகுதியில் ஏற்கனவே உள்ள கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கும் அரசு பெரும் ஆதரவு அளித்து வருகிறது. இதன்படி ஆராய்ச்சிக்கான பதிவு நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அறிவுசார் சொத்துரிமை பதிவுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. உற்பத்தித் துறையின் வளர்ச்சியை ஆண்டுக்கு 12 முதல் 14% வரை அதிகரிப்பது, 100 மில்லியன் உற்பத்தி பிரிவுகளை கூடுதலாக ஏற்படுத்துவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் உற்பத்தித் துறையின் பங்களிப்பை 25% அதிகரிக்கச் செய்வதை இலக்காக கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 51.6 இருந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சி விகிதம் ஒரே மாதத்தில் ஏறத்தாழ 2% அதிகரித்து 53.3 உயர்ந்தது. குறிப்பாக ஜப்பானிய தொழில்துறையினர் இந்தியாவில் மேற்கொள்ளும் முதலீட்டின் அளவு அதிகரித்ததால் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 1072 இருந்த ஜப்பானிய தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 13% அதிகரித்து 1209 இருந்தது. அத்துடன் ஜப்பானிய தொழில்துறையினர் இந்தியாவில் மேற்கொண்ட அந்நிய நேரடி முதலீட்டின் அளவும் 2013ஆம் ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் $273 மில்லியன் இருந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு அதே காலகட்டத்தில் $618 மில்லியன் உயர்ந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. இந்த நம்பிக்கை 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஜெர்மனியில் 74%, கனடாவில் 67%, சீனாவில் 78% இருந்த நிலையில் இந்தியாவில் அது முந்தைய ஆண்டை விட 29% அதிகரித்து 81% ஆனது. இந்த காலகட்டத்தில் உலகிலேயே 2வது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இந்தியர்கள் உருவெடுத்ததாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்தன. மேலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் சமீபத்திய காலத்தில் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு நாடு மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கையாக மாறியது. அத்துடன் அரசு தனியார் ஒத்துழைப்பும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக உருவெடுத்தது. இதன் அடுத்த கட்டமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு நாடுகளுடனான கூட்டு முயற்சிகளும் ஊக்கம் பெற்றன. தொழில்துறையினருக்கு தடையாக இருந்த பல்வேறு நடைமுறைகள் மிக குறுகிய காலத்திலேயே ஒழிக்கப்பட்டு வெளிப்படையான மற்றும் தொழில்துறையினருக்கு உகந்த நடைமுறைகள் வகுக்கப்பட்டன. இந்த புதிய நடைமுறைகள் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கவும், புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும், திறன் வளர்ச்சி, அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்புக்கு உதவும் வகையிலும் உலகிலேயே மிகச்சிறந்த கட்டமைப்பு வசதிகளை இந்தியாவில் உருவாக்கவும் வகை செய்தன. இதனால் ரயில்வே, பாதுகாப்பு, காப்பீடு மற்றும் மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு அதிகரித்தது. தொழில்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடு உலகளவில் 56% இருந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் நடவடிக்கைகளால் இந்தியாவில் அது 81% அதிகரித்ததாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று வேலைவாய்ப்பு சந்தையும் உலக அளவில் 21% இருந்த நிலையில் இந்தியாவில் அது 54%, பொருளாதார பாதுகாப்பு குறித்த சராசரி உலக அளவில் 22% இருந்தபோது இந்தியாவில் அது 56% இருந்ததாகவும் இந்த ஆய்வறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. இதன் விளைவாக தகவல் தொழில்நுட்பம் அடிப்படையிலான செயலிகள் உருவாக்கப்பட்டு அதிகாரிகளின் தலையீடு மற்றும் கோப்புகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப மாநில அளவிலும் உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தி சீரமைக்க எண்ணற்ற புதிய முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொழிலாளர் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள், வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி கணக்கு தாக்கலுக்கான ஆன்லைன் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதோடு கட்டுப்பாடு நடைமுறைகளும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய எண்ணற்ற மாற்றங்கள் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை நனவாக்கும் வகையில் அமைந்துள்ளன.
பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாட்டில் உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 51.1 இருந்த கொள்முதல் குறியீடு 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 52.4 உற்பத்தி சார்ந்த மொத்த குறியீடு முறையே 52.9 மற்றும் 53.3 இருந்ததாக HSBC வங்கியின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என இந்தியாவின் உள்நாட்டு தேவைகளுக்காக மட்டுமின்றி அண்டை நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வரவிருக்கும் நவராத்திரி, தசரா, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளின்போது வீட்டு உபயோகம், அன்பளிப்பு மற்றும் வீட்டு அலங்காரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவையாக வாங்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்நாட்டு சிறு தொழில் முனைவோர், விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரின் நலன்களை அரசு பாதுகாக்கும் என்றும் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் காட்டிய சுதேசி இயக்கத்தின் வழியில் செயல்பட்டு தேசத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நாடு பெருமளவுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருந்த நிலை தற்போது மாறியிருப்பதாகவும் அவர் கூறினார். நம் நாட்டைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்போரின் கடின உழைப்பு காரணமாக பால்வளத்துறையில் நாடு சுயசார்பு நிலையை அடைந்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சூரிய சக்தி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் மற்றும் அணுமின் உற்பத்தியில் இந்தியா விரைவான வளர்ச்சியடைந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சுதேசி இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் காந்தியடிகள் ராட்டையில் நூல் நூற்பு செய்த சபர்மதி ஆசிரமத்தை மேம்படுத்தவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். குஜராத்தில் உள்ள ஆலையில் தயாரிக்கப்படும் மின்சார கார்கள் தற்போது 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரிக்க அவற்றுக்கு முக்கிய தேவையாக கருதப்படும் பேட்டரிகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். அண்மை காலம் வரை மின்சார வாகனம் என்பது ஒரு மாற்று சாதனமாக கருதப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிலை மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கு உறுதியான தீர்வு காணக்கூடியதாக மின்சார வாகனங்கள் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு தாம் சிங்கப்பூர் சென்று வந்த பிறகு பழைய வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை கலப்பு முறையில் இயங்கும் மின்சார வாகனங்களாக மாற்றுவது குறித்து யோசனை தெரிவித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானைச் சேர்ந்த மாருதி நிறுவனம் இதனை ஏற்றுக்கொண்டு 6 மாதங்களுக்குள்ளாகவே மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதாகவும் தெரிவித்தார். மின்சாரத்தால் இயங்கும் ஆம்புலன்ஸ்களை உற்பத்தி செய்வதற்கென மத்திய பட்ஜெட்டில் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தூய்மையான எரிசக்தியும் தூய்மையான வாகன போக்குவரத்தும் எதிர்கால இந்தியாவை பிரதிபலிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, இத்தகைய முயற்சிகளின் வாயிலாக தூய்மையான எரிசக்தி மற்றும் தூய்மையான வாகன போக்குவரத்துக்கான நம்பகமான மையமாக இந்தியா வேகமாக உருவெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச உற்பத்தியாளர்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி, நாட்டில் 6 செமி கண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் உற்பத்தித் துறை உலக அளவில் போட்டியிடத்தக்கதாக திகழும் வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முக்கிய சீர்திருத்தங்கள் வாயிலாக முதலீட்டாளர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த சவால்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் நாடாக இந்தியா உள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைவதோடு வருங்காலத்திற்கேற்ற தொழில்களை தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். இவற்றோடு மட்டும் இந்தியா நின்றுவிடாது என்றும் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி இலக்கை அடைவதுடன் உயர் சிறப்பை பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.